ஹாய் மக்களே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காளி வசம் போடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கலரில் போடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த காளி இந்த கலரில் இருக்காத, இந்த காளி கை வைக்கக்கூடாத, இந்த காளி அப்படி போடக்கூடாது இப்படி போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வேஷம் போட்டிருக்கவங்கள மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து எந்த சாமியும் பார்த்தது கிடையாது, அம்மன் இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு பார்த்தது கிடையாது. சாமியாடி அவங்க சொல்கிறத வச்சு நம்ம போடுவோம், இல்லைனா நம்ம குருசாமி சொல்கிறத வச்சு போடுவோம். அப்படி எதுவுமே இல்லைனாச்சா வீட்டில் போடுறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் போடுவாங்க. எந்த விஷம் போட்டாலும் அம்மனை ஏற்றுக்கிட்ட தான் போகிறா. இப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க, அது மூலம் அவங்க மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னா அந்த வலியோட டபுள் மடங்கு வலி சொல்கிறவங்களுக்கு தான் வரும். அதனால் தயவு செஞ்சு யார் என்ன விஷம் போட்டாலும் அதை வந்து குறை சொல்லாதீங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி அது போடுவாங்க. இது வந்து ரொம்ப நாள் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. திரும்ப ஊரில் காலிப்பறையில் போனாலும் ஒன்று ரெண்டே அப்படி பேசுகிறாங்க. அதனால தான் இந்த பதிவு. இது போல் பழைய தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.